அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூரத்து அல் ஜுமுஆவுடைய 7வது மற்றும் 8வது வசனங்களை நாங்கள் சுருக்கமாக பார்க்க இருக்கின்றோம். ஏற்கனவே பார்த்தோம், யஹூதிகளுக்கு அல்லாஹ் தஆலா நீங்கள் அல்லாஹ்வுடைய நேசர்களாக இருந்தால் மரணத்தை நீங்கள் யாசியுங்கள் என்று கூறினான். அல்லாஹ் தஆலா திரும்ப கூறுகின்றான், லா யத்தமன்னௌனஹு அபதன், அவர்கள் ஒரு நாளும் மரணத்தை விரும்பக்கூடியவர்கள் அல்ல. ஏனென்றால் பிமா கத்தமத் ஐதீஹிம், அவர்கள் ஏற்கனவே செய்த செயல்களின் காரணமாக. அல்லாஹு அலீமுன் பித்வாலிமீன், அல்லாஹ் தஆலா அநியாயக்காரர்களை மிகவும் அறியக்கூடியவனாக இருக்கின்றான். குல், நபியை கூறுங்கள், இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு, நீங்கள் விரண்டு ஓடிக்கொண்டிருக்கின்ற அந்த மரணம் ஃபைன்னஹு முலாக்கீக்கும், நிச்சயமாக அது உங்களை சந்திக்கக்கூடியதாக இருக்குது. சும்ம துரத்தூன இலா ஆலிமில் கைபி, நீங்கள் பிறகு மீட்டப்படுவீர்கள் இலா ஆலிமில் கைபி வ ஷஹாதா, மறைவானவற்றையும் ஷஹாதா பார்க்கக்கூடியவற்றையும் கற்புலனாகக்கூடியவற்றையும் அறியக்கூடியவனை நோக்கி நீங்கள் மீளக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். ஃபயுனப்பிக்கும், அவர்கள் உங்களுக்கு அறிவிப்பான், பிமா குந்தும் தஅமலூன், நீங்கள் செய்து கொண்டிருந்தவற்றை அல்லாஹ் தஆலா உங்களுக்கு அறிவிப்பான். நீங்கள் பார்க்கலாம், அல்லாஹ் தஆலா யஹூதிகளுக்கு, பனு இஸ்ராயலுக்கு மரணத்தை விரும்புங்கள் என்று கூறிவிட்டு அல்லாஹ் தஆலா திரும்ப அவனே கூறுகின்றான், அவர்கள் லா யத்தமன்னௌனஹு அபதன், அவர்கள் ஒருபோதும் மரணத்தை விரும்ப மாட்டார்கள். பிமா கத்தமத் ஐதீஹிம், அவர்கள் செய்தவற்றின் காரணமாக. ஏன்னா இங்கே அல்லாஹ் தஆலாவே கூறுகின்றான், அவர்கள் செய்தவை அவனுக்கு விருப்பமானவை அல்ல, அவன் விரும்பியவற்றுக்கு மாற்றமானவற்றைத்தான் அவர்கள் செய்தார். இவர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் அல்லாஹுக்கு நெருக்கமானவர்கள் என்று. அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், நீங்கள் என்னதான் கூறிக்கொண்டிருந்தாலும் உங்களுடைய செயல்கள் பிமா கத்தமத் ஐதீக்கும், நீங்கள் செய்து கொண்டிருந்தவைகள் அவற்றுக்கு மாற்றமானவை, இரண்டும் ஒன்றோடு ஒன்று கண்ட்ரடிக்ட் ஆகக்கூடியவை, முரண்படக்கூடியவை என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். வல்லாஹு அலீமுன் பித்வாலிமீன், இன்னொரு வார்த்தையை கூறுவதாக இருந்தால் அவர்கள் அநியாயக்காரர்கள். வல்லாஹு அலீமுன் பித்வாலிமீன், அநியாயக்காரர்களை அல்லாஹ் தஆலா மிகவும் அறிபவனாக இருக்கின்றான். இங்கு நாங்கள் பார்க்கலாம், ஜாசிர் ரவுதா அவர்கள் இந்த வசனத்தை விளங்கப்படுத்துகின்ற போது இங்கே அல்லாஹ் தஆலா தாலிமூனை பற்றி பேசினார். துல், அநியாயம். திரும்ப கராஹியத்துல் மௌத், மரணத்தை வெறுத்தல். அதே போன்று எங்களுடைய அனைத்து செயற்பாடுகளையும் உலகத்தோடு மட்டும் சுருக்கி பார்த்து கொள்ளுதல். உலக ஹுதாமு துன்யா, அழிந்து போகக்கூடிய இந்த உலக பொருட்களின் பின்னால் நாயாக அலைதல், தக்காலுப், நாயாக அலைதல். சொத்து தக்காசுர்லேயே பார்க்கலாம், தக்காசுர் அல்ஹாக்கும் தக்காசுர், அதிகம் தேட வேண்டும் என்று உலகத்தின் பின்னால் ஓடுதல், அதனை தக்காலுப் என்று கூறுவோம் நாங்கள். நாயாக அலைதல் என்று கூறலாம். அரபுகளில் அழகாக பாவிப்பார், கல்ப் என்று சொல்லியிருந்தது அதனை பாவிப்பார். தக்காலுப், நாயாக அலைதல். இவ்வாறு இந்த 3 சொற்கள், உலகத்தின் பின்னால் நாயாக அலைதல், மரணத்தை வெறுத்தல், அநியாயம், முக்கோண தொடர்பு. ஒருவர் மரணத்தை வெறுப்பவராக இருந்தால் அவர் இந்த உலகத்தை அதிகம் விரும்பக்கூடியவராக இருப்பார். உலகத்தை அதிகம் விரும்பக்கூடியவராக இருந்தால் அவர் அநியாயம் செய்யக்கூடியவராக இருப்பார். நாங்கள் பார்க்கலாம், எங்களுடைய சாதாரணமாக குடும்பங்களுக்கு மத்தியில் நடக்கக்கூடிய காணி பிரச்சினை தொடக்கம் பெரும் அரசியல் சர்வதேச பிரச்சினை வரை அடிப்படை காரணம் இந்த 3: கராஹியத்துல் மௌத், மரணத்தை வெறுத்தல், உலக பொருட்களின் பின்னால் நாயாக அலைதல், எல்லையை மீறிய ஆசை, ஆர்வம், அநியாயம். எல்லா அநியாயத்துக்கும் பின்னால் இந்த மரணத்தை வெறுத்தல் காணப்படும். அழகான இந்த தொடர்பை ஜாசிர் ரவுதா அவர்கள் விளங்கப்படுத்துகின்றார். இதுதான் யஹூதிகளை தொற்றிக்கொண்ட நோய். உம்மத்து முஹம்மதும் இதிலிருந்து மிக கவனமாக தன்னை பாதுகாத்துவார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக கூறினார்கள், நாங்கள் அடித்து செல்லக்கூடிய சருகுகளாக மாறிவிடுவோம். பெரும் எண்ணிக்கையாக இருந்தாலும் கூட முக்கியமான காரணம் ஒன்றுதான் கராஹியத்துல் மௌத், ஹுப்பு துன்யா, உலகம் பற்றிய எல்லை மீறிய ஆசை, தக்காலும், நாயாக அலையும் அளவிலான ஆசை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்லாஹ் தஆலா இவ்வாறு கூறிவிட்டு மரணத்தை வெறுத்தல் எவ்வாறு அநியாயத்தை நோக்கி இட்டு செல்லும் என்பதை கூறிவிட்டு வலா யத்தமன்னௌன என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறார், குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாக்கீக்கும், நீங்கள் விரண்டு ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த மரணம் நிச்சயமாக ஃபஇன்னஹு முலாக்கீக்கும், அது உங்களை சந்திக்கக்கூடியதாகத்தான் இருக்கும். வலவு, இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் தஆலா கூறுவோம், வலவு குந்தும் ஃபி புரூஜிம் முஷையதா, நீங்கள் பெரும் அரணாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய மாளிகை உச்சத்திலே இருந்தாலும் கூட அது உங்களை வந்தடையும். எங்களுடைய அஜல் எப்போது வருகின்றதோ அது எங்களை வந்தடையும். நாங்கள் எவ்வளவுதான் இன்சூரன்ஸ்
களை போட்டிருந்தாலும், நாங்கள் லைஃப் இன்சூரன்ஸ்களை நாங்கள் செய்திருந்தாலும், மரணம் எந்த கட்டத்தில் எப்போது வர வேண்டுமோ அந்த கட்டத்தில் அப்போது வந்து சேரும். அதன் கருத்து நாங்கள் மருந்துகள் எடுக்கக்கூடாது என்பதல்ல. நாங்கள் தேவையான விடயங்களை, எங்கள் சுகாதார ரீதியான விடயங்களை பாதுகாத்து கொள்ளக்கூடாது என்பதல்ல. அவற்றையெல்லாம் நாங்கள் எடுக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்களை கூறினார்கள். ஆனால் எந்த கட்டத்திலும் மரணம் வரலாம் என்ற அந்த உணர்வும் பிரக்ஞையும் இருக்க வேண்டும். நான் மரணிக்கக்கூடியவன், நான் எங்கிருந்து வந்தேனோ அல்லாஹ் தஆலா அதனையும் கூறுகின்றான். சும்மா துரத்தூன இலா ஆலிம். துரத்து ரத்த என்றால் மீண்டான். இந்த வசனத்தை பாருங்கள். நாங்கள் மரணித்தால் அல்லாஹ் தஆலா இங்கே போகின்றான் என்று கூறவில்லை, மாற்றமாக மீட்டப்படுவீர்கள். நாங்கள் எங்களுடைய அசுல் அங்குதான், அல்லாஹ்விடமிருந்து தான் நாங்கள் இங்கே வந்தோம். அல்லாஹ் தான் எங்களை படைத்தான். ஏன்னா அந்த அசுலை நோக்கி நாங்கள் மீள்கின்றோம். ஏன்னா இந்த வாழ்வு எங்கள் அசுல் அல்ல, அடிப்படை அல்ல. நாங்கள் அங்கிருந்து வந்திருக்கின்றோம். இது எங்களுக்கு ஒரு கரீபான இடம். நாங்கள் அங்கே மீளப் போகின்றோம். எங்களுடைய மரணம் எங்களை தொற்றிக்கொண்டால் நாங்கள் அந்த இடத்துக்கு மீண்டு விடுவோம். துரத்தூன இலா ஆலிமில் கைபி வ ஷஹாதா. கைப் என்றால் மறைவான, ஷஹாதா என்றால் கட்புலனாகக்கூடியவன். எங்களுடைய கண்களுக்கு விளங்கக்கூடிய கட்புலன் ஆகாத கைபான விஷயங்களை அறியக்கூடியவன். இந்த வசனம் என்ன கூறுகிறது என்றால், மனிதனுடைய செயல்களை நாங்கள் பார்க்கின்ற போது சில போது நாங்கள் எங்களுக்கு கற்புலனாகக்கூடிய விடயங்களை மாத்திரம்தான் நாங்கள் பார்த்து கூறுவோம். ஆனால் அல்லாஹ் தஆலா அப்படி அல்ல. ஆலிமுல் கைபி வ ஷஹாதா, மறைவான விடயங்கள், எண்ணங்களை கூட அறிந்திருப்பவன். நான் என்ன நியத்தை வைத்துக்கொள்கிறேன், என்னுடைய எண்ணம், நோக்கம், என்னுடைய நியத்தென்ன, இவற்றையெல்லாம் அல்லாஹ் தஆலா அறிந்திருக்கிறேன். நியத்துகளுக்கு இன்னமல் அமாலு பின்னியாத், செயல்கள் நியத்தை பொறுத்து கூலி வழங்கப்படும். சாதாரணமாக கூறுவதாக இருந்தால், நாங்கள் ஃபெஸ் சஃபிலே ஒரு 20 பேர் தொழுகிறார்கள் என்றால் அந்த 20 பேருக்கும் ஒரே அளவில் கூலி கொடுக்கப்படுமா என்று பார்த்தால் இல்லை. ஏனென்றால் எல்லோரும் ஒரே வரியிலே இருக்கின்றார்கள், அதுக்கு கூலி கிடைக்கும். ஃபெஸ் ஆஃப் வரவேற்கத்தக்க ஒரு விடயம். ஒவ்வொருவரும் அங்கே தொழுகின்ற போது ஓதப்படுகின்ற விடயங்களை உள்வாங்கிக் கொள்கின்ற வீதம் வித்தியாசம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையிலே விளங்கிக் கொள்வார்கள், ஒவ்வொரு வகையிலே உள்வாங்கிக் கொள்வார்கள். ஃபெஸ்ஸஃபுக்கு வந்ததன் நோக்கம் வித்தியாசம். சிலருடைய நோக்கம் நிர்பந்தமாக இருக்கும், கட்டாயம் வந்து ஆக வேண்டும். சில பள்ளித் தலைவர்கள் கட்டாயம் நிர்பந்தமாக வந்து சேர வேண்டிய ஒரு நிலை ஒன்று இருக்கும். அவர் நிர்பந்தமாக வந்திருப்பார், விருப்பம் இல்லாமல் கட்டாயம் போக வேண்டுமே வந்திருப்பார். இன்னும் சிலர் அல்லாவோடு உரையாட வேண்டும் அந்த நியத்தோடு வந்திருக்கும், உண்மையான நியத்தோடு. இப்படி வித்தியாசமான நியத்துக்கள் இருக்கலாம். ஏன்னா அந்த நியத்துக்கேற்ற கூலி, வித்தியாசமான கூலிகள் இங்கே எங்களுடைய பார்வையில், எங்களுடைய அந்த ஷஹாதா, நாங்கள் வெளியாக பார்த்து கட்புலனாக அந்த உலகத்தை பார்த்து நாங்கள் கூறுவோம் என்ன சமன் என்று. ஆனால் ஆலிமுல் கைபி வ ஷஹாதா, அவனுடைய பார்வையில் அது சமன் அல்ல. சிலர் உணர்வோடு தொழுவார்கள், ஹுதுவோடு தொழுவார்கள். சிலர் தக்பீரை கட்டிக்கொண்டு வேறு எங்கேயோ பறந்து கொண்டிருப்பார்கள். எனவே சமனாக நாங்கள் கூலியை கொடுப்பது இங்கு ஒரு அநியாயமாக பார்க்கப்படும். அல்லாஹ் தஆலா ஆலிமுல் கைபி வ ஷஹாதா. ஒவ்வொருடைய நியத்து, ஒவ்வொருடைய எண்ணம், ஒவ்வொருடைய பெரிய கோல்ஸ்கள், ஒவ்வொருவரும் நாங்கள் மாணவர்கள் கற்கின்ற ஒவ்வொரு மாணவருடைய எண்ணமும் நியத்தும் வித்தியாசமாக இருக்கின்றது. அந்த நியத்துக்கு மிகப்பெரியதளவு ஒரு பங்கு இருக்கின்றது அவனுடைய நன்மையை தீர்மானிப்பது. ஆலிமுல் கைபி வ ஷஹாதா. அன்புக்குரிய சகோதரர்களே, இதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படையான விடயம். இப்போது நாங்கள் மரணித்து விட்டால் அல்லாஹு தாலாவை நோக்கி நாங்கள் மீள்கின்றோம். அல்லாஹு தாலா யார்? ஆலிமுல் கைபி வ ஷஹாதா. எனவே உள்ளத்தில் அல்லாஹ்வை விரும்பக்கூடிய விடயங்களும் கூட நாங்கள் பேசிக்கொண்டிருப்பதில்லை. நான் அல்லாஹ்வை விரும்ப வேண்டும், அல்லாஹ்வுக்கு அவுலியாக்கள், யஹூதிகளை போன்றும் நான் அல்லாஹ்வுடைய அவுலியாக்கள் நாங்கள் இப்படியெல்லாம் கூறிக்கொண்டிருப்பதல்ல. அது உள்ளத்தின் ஆழத்தில் இருக்க வேண்டும், செயல்களாக வர வேண்டும். அல்லாஹ் தஆலா அந்த பாக்கியத்தை எங்களுக்கு தர வேண்டும். ஃபயுனப்பிஉக்கும், நாங்கள் அல்லாஹ்விடம் மீண்டால் ஃபயுனப்பிஉக்கும் பிமா குந்தும் தஅமலூன், நீங்கள் செய்து கொண்டிருந்தவற்றை அல்லாஹ் தஆலா உங்களுக்கு அறிவிப்பான். குறிப்பாக எங்களுடைய 2 வகையான செயல்களை பற்றி கூறுகின்ற போது அறிஞர்கள் 2 வகையில் கூறுவார்கள்.
ஒன்று எங்களுடைய அமாலுல் குலூப், அமாலுல் ஜவாரிஹ், உள்ளங்களால் செய்யக்கூடிய செயல்கள், எங்களுடைய உடல் அங்கங்களால் செய்யக்கூடிய செயல்கள், உள்ளத்தால் செய்யக்கூடிய செயல்கள், உடல் அங்கங்களால் செய்யக்கூடிய செயல்கள். இந்த 2 வகையான செயல்களையும் அல்லாஹ் தஆலா அறியக்கூடியவன், ஆலிமுல் கைபி வ ஷஹாதா, அவன் எங்களுக்கு அறிவிப்பான், கூறுவான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, 2 வகையான செயல்களிலும் நாங்கள் ஃபோக்கஸாக இருப்போம். 2 வகையிலே இருக்கக்கூடிய அந்த பாவங்களை தவிர்ந்திருப்போம். எவ்வாறு மதுபானம் ஹராமோ அதே போன்று புறம் பேசுவது ஹராம், எவ்வாறு கொலை செய்வது ஹராமோ அவ்வாறு ஹசத் ஹிக்த் ஹராம். நல்ல செயல்கள் அதே போன்றுதான். இஹ்லாஸ், அல்லாஹ் மீதான தவக்குல், அல்லாஹ் மீதான அல் இனாபா, அவனை தங்கியிருத்தல். இவ்வாறு நாங்கள் உள்ளத்தையும் ஒழுங்குபடுத்திக் கொள்வோம், எங்களுடைய செயல்களையும் ஒழுங்குபடுத்திக் கொள்வோம். அல்லாஹ்வை நாங்கள் சந்திக்கின்ற அந்த கட்டத்திலே நல்ல உள்ளங்களாக, நல்ல செயல்களை செய்த மனிதர்களாக அல்லாஹ் தஆலா எங்களை புரிந்து கொள்வாராக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.